வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை. ஈரோடு மாவட்டம் பவானி பூக்கடை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வரலட்சுமி விரத பூஜை மேற்கொண்டனர். முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தி பாடல்கள் பாடப்பட்டதுடன் வரலட்சுமி விரதத்தின் சிறப்புகள் மற்றும் கதைகள் பக்தர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. தொடர்ந்து பெண்கள் ஒருவருக்கொருவர் மாங்கல்ய கயிறு மற்றும் வரலட்சுமி விரத நோன்பு கயிறு கட்டிக்கொண்டு வழிபட்டனர். பின்னர் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு வகையான தங்க ஆபரணங்கள் மற்றும் மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மஞ்சள் காப்பு சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. உதிரி பூக்களினால் அர்ச்சனை செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனை நடைபெற்றன. சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர்.
ஓ பார்வதியே, வரலட்சுமி விரதம் என்ற ஒரு விரதம் உண்டு. அந்த விரதம் ஆவணி மாதம் பூர்வபட்சம் அல்லது சுக்லபட்சம் பருவத்திற்கு முன்னே வரும் வெள்ளிக்கிழமைகளில் செய்ய வேண்டும் என்றார். ஓம் காத்தியாயினி, இந்த வரலட்சுமி விரதத்தை விவரமாய் சொல்கிறேன் கேள் என்றார். மகத தேசத்தில் குண்டினபுரம் என்று ஒரு பட்டம் உண்டு. அப்பட்டணமானது உண்மயமான கோபுரங்களாலும் மெத்தை மேடைகளாலும் மதில்களாலும் மிக அலங்காரமாய் பெயர் கொண்ட பிராமண ஸ்திரீ இருந்தாள். அப்பெண்மணி மிக பரிதிவிரதை. கணவனையே தெய்வமாக நினைத்து உதய காலத்தில் இருந்து கணவனையே நமஸ்கரித்து பாதம் பணிந்து பிரதட்சணம் செய்து பின் கடவுளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து மாமனார் மாமியாருக்கு தகுந்த பணிவிடைகள் செய்துவிட்டு வீட்டு வேலைகள் செய்ய துவங்குவாள். பெரியோர்களிடத்தில் பக்தியுடனும் பணிவுடனும் நடந்து கொள்வாள். இப்படி கற்புடன் இருந்த சாருமதி மேல் மகாலட்சுமிக்கு மிக கருணை உண்டாகி ஒரு நாள் இரவு சாருமதியின் கனவில் வரலட்சுமி தோன்றி, ஓ சாருமதி, உன்னிடத்தில் எனக்கு கிருபை உண்டாகி உனக்கு அனுகிரகிக்க பிரதட்சமானேன். ஆவணி மாதம் பூர்வபட்சம் பருவத்திற்கு முன்னதாக வரும் வெள்ளிக்கிழமையில் என்னை பூஜித்தால் உன் கோரிக்கைகளை பூர்த்தி செய்கிறேன் என்று சொல்ல உடனே சாருமதி தன் கனவிலேயே லட்சுமி தேவியை வலம் வந்து நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்தாள். ஸ்லோகம்: நமஸ்தே வந்த வரலட்சுமி தேவியை தானித்து சொல்லுகிறார்கள். பத்மாசனே பத்மகரே சர்வலோ 9 இலைகளும் வார்த்தை அழகிலே கல்வி கொண்டு வண்ணன் மகாலட்சுமி வேணுசாமா
எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பவானி மாநகரத்தில் ஆரிய வைஷ்ய குலதெய்வமான ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் வரலட்சுமி விரதம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஒரு 28-30 சுமங்கலிகள் வந்து எல்லோரும் சிறப்பாக செஞ்சோம். இந்த பூஜையை வருஷம் வருஷம் செய்கிறதுனால நமக்கு மாங்கல்ய பலமும் செல்வமும் கிடைக்கும்.